ஹாய் ராமி, வெல்கம் டு சேனல். நம்ம இன்னைக்கு டீக்கான ஒரு ரெக்வஸ்டட் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட்டோட டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் வைல்ட்ஸ் டைட் grip. இதுதான் வந்துட்டு இந்த ஒன் ஷாட்டோட டைட்டில். ஆக்சுவலி இதை ரெக்வஸ்ட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி அவங்ககிட்ட எந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டீக்கு வந்துட்டு ஒயின் மேலே வந்துட்டு ஒரு மாதிரி மேட்லி ஆப்சஷன் இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி வந்துட்டு நான் ஆல்ரெடி ஜென்னுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி மேட்லி ஆப்சஷன் போட்டுட்ருக்கேன். ஸோ சேம் டைட்டிலில் போட்டால் ஒரு மாதிரி நல்லா இருக்காது, சரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது போடுவோம் அப்படின்னு சொல்ல மாட்டான். எனக்கு இந்த டைட்டில் தோணுச்சு. ஸோ எனக்கு இது நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அதனால தான் இதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இந்த டைட்டில் வச்சுருக்கேன். ஐ ஹோப் யூ லைக் இட்டா. சரி வாங்க எடுக்கலாம். இப்போ வியோட இன்ட்ரோ தான். பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு யாருமே கிடையாது. ஆக்சுவலி அவருக்கு வந்துட்டு அவரோட வேலை, அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் அவருக்கு. வேறு யாருமே அவருக்கு கிடையாது. ஆக்சுவலி வீக்கு அப்பா அம்மா தான் இருந்திருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி வியோட அம்மா பார்த்திங்கன்னா சின்ன வயசில் இறந்துருப்பாங்க. ஸோ அவங்க அப்பா இன்னொரு மேரேஜ் பண்ணியிருப்பாரு. ஸோ அவங்க சித்தி ரொம்ப கொடுமைலாம் படுத்தியிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க அப்பா, அதுக்கப்புறம் அவங்க சித்தி எல்லாத்தையும் விட தனியாக வந்திருப்பார். பட் வீக்குன்னு அவங்க அப்பா ஒருத்தர் இருக்கார், அவ்வளோதான். ஸோ ஆனால் அப்பப்போ மீட் பண்ண மாட்டார். ஸோ அதனால் இந்த ஸ்டோரியில் அவருக்கு யாருமே கிடையாது. ஸோ இப்போ உங்களோட இன்ட்ரோ, நீங்கள் வயன் அண்ட் தென் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்பா மட்டும்தான், வேறு யாருமே உங்களுக்கு கிடையாது, அப்பா மட்டும்தான். அண்ட் அம்மா பார்த்திங்கன்னா லைக் உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் டிவோர்ஸ் ஆகிட்டு உங்கள் அம்மா இன்னொரு மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா அப்பா கூட தான் இருக்கீங்க. ஸோ இதுதான் உங்களோட இன்ட்ரோ. இப்போ நீங்கள் தான் உங்கள் காலேஜில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் செம்மையாக படிச்சுட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு பர்சன் அப்படியே விழுறாங்க. லைக் நீங்கள் உங்கள் கிளாஸ் ரூமில் படிச்சுட்ருக்கீங்க. அண்ட் தென் ஒரு பர்சன் உங்களோட காலேஜ் அந்த இது இருக்கு இல்லையா, நீங்கள் ஆக்சுவலி ஜன்னல் கிட்ட உட்காந்து படிச்சிருக்கீங்க உங்கள் கிளாஸ் ரூமில். ஸோ நீங்கள் ஜன்னல்லேருந்து வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அங்கே நீங்கள் பார்க்குறீங்க ஒரு பர்சன் இன்னொரு பர்சனை போட்டு செம்மையாக அடிச்சிட்ருக்காங்க. அவனா டேய் என்ன நீ என் பிள்ளைய பார்ப்பியா, டேய் அவள் எந்த புரியுதா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஐயோ ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த புக்கை வச்சுட்டு அப்படியே வெளியே வரீங்க. இப்போ ஒரு பர்சன் அப்படியே உங்களை பார்க்குறாங்க, ஒரு மாதிரி பப்பி ஐஸில் க்யூட்டாக பார்க்குறாங்க. நீங்கண்ணா என்கிட்ட மட்டும் இந்த கண்ணு, மற்றவங்க கிட்டலாம் மரட்டுத்தனத்தை காமிக்க வேண்டியது ச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நாங்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலி வீரா ஒரு பர்சன் போட்டு செம்மையாக அடிச்சிட்ருக்காரு. ஆக்சுவலி லாஸ்ட் வீக்கு அந்த பர்சன், அந்த அடி வாங்குகிற பர்சன் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. இது எப்படியோ கசிஞ்சு வியோட காத்துக்கு போயிருக்கோம். ஆக்சுவலி வி பார்த்திங்கன்னா உங்களோட ஏஜ் தான், சேம் ஏஜ். பட் ஆனால் வி காலேஜ் படிக்கலை. அவர் பார்த்திங்கன்னா செம்மையாக ரவுடித்தனம்லாம் பண்ணிவிட்டு காலேஜை பாதியோட டிஸ்கண்டினியூ பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ அப்படி தான் இப்போ அவர் உங்களை அந்த பர்சன் செம்மையாக போட்டு அடிச்சிட்ருக்காரு. டேய் அவள் புரியுதா, எந்த பொருளாக இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு சொந்தமான எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அது மட்டும்தான். எந்த மேலே எவனாவது கை வச்சாலே வெட்டிடுவேன். நீ கண்ணெல்லாம் வைக்கலாமா அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. இப்போ சாரிண்ணா மன்னிச்சிடண்ணா, உங்களுக்கு தெரியாதுண்ணா அப்படின்னு மாதிரி அந்த பையனா கெஞ்சிட்ருக்கான். இப்போ நீங்கண்ணா அப்படியே நடுவே போகிறீங்க. என்ன பண்ணிகிட்ருக்க, உன் பொறுக்கி தரது இங்கேயும் காட்ட ஆரம்பிச்சிட்டியா, என்ன பிள்ளை அப்படி பேசுகிற, மாமா உனக்காக தானே சண்டை போட்டுட்ருக்கேன், நான் சண்டை போட சொன்னேன் அவனா, நீ மாட்டுக்கு வருவா, இவனையாவது போட்டு அடிப்பா, கடைசியாக நான் தான் காரணம்னு சொல்லிட்டு போயிடுவேன். இதே வேலை தானே உனக்கு, பொறுக்கி. ஏய் என்ன சொல்ல சொல்றி பொறுக்கின, சொல்லு அப்படி இனிமையாக இருக்குது. எங்கே சொல்ல போவோம், இங்கே பாரு எல்லாமே நான் பார்க்குறாங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கா, தீவு சத்தி போயிட்டுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அவர்னா முடியாதுடி போக முடியாது என்ன சொல்கிறாரு. இப்போ நீங்கள் 2 பேரும் அங்கே பேசிகிட்டு இருக்க கேப்பில் ஓடி போயிருப்பான். இப்போ வீணாக பார்க்குறாரு, கீழே கொஞ்சம் பார்க்குறாரு, எங்கே ஓடிட்டானா இருக்கா அவனுக்கு, பாரு எனக்கு ஏதாவது ஆச்சு என்னடி என்ன அவன் அவ்வளோ பாசுவான் அப்படின்ற மாதிரி உங்கள் கையை ஒரு மாதிரி க்ரிப்பாக பிடிக்கிறாரு. நீங்கண்ணா என்ன பண்ணுற, எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க, கீழே வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அவர்னா பாரு எனக்கு மட்டும்தான் அக்கறை பண்ணும், புரியுதா, நீ அப்படின்னு சொல்கிறாரா. நான் ஒன்றுன்னு யார் சொன்னான், நான் ஒன்று கிடையாது புரியுதா, நீ எந்தும் கிடையாது, நான் ஒன்றும் கிடையாது, இங்கே யாரும் சொந்தம் கிடையாது புரியுதா, உன் பொறுக்கி தனத்தலாம் வெளியே வச்சுக்கோ, இது காலேஜ் படிக்கிற இடம், தயவுசெய்து இந்த மாதிரி என்னை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவர்னா ஏய் என்னடி வாய்க்கொள்ப்பா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ஒன்று மாதிரி பொறுக்கிக்கலாம், எனக்கு என்ன பயம், நான் யாருக்கும் பேசிக்க பயப்பட மாட்டேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டேன்.
நீங்களா அப்படியே போக போகிறீங்க. அவர்னா போகிறவங்கள அப்படியே எடுத்து ஒரு கிஸ் தான். நீங்கள் நான் சப்புன்னு ஒன்று விடுறீங்க, திருப்பி கிஸ் அடிக்கிறாரு, திருப்பி விடுறீங்க. இப்போ அவர்னா இப்போ பாரு, கிஸ் அடிச்சதோட விட்டுனேன்னு சந்தோஷப்படு, புரியுதா? ஓகே, இந்த மாதிரி யாராவது இது பண்ணனா என்கிட்ட வந்து ஒழுங்காக சொல்கிறேன், புரியுதா? இல்லைன்னு வச்சுக்கோயேன், இங்கே பாரு, பண்ணி விட்டுட்டு இவன் எந்த ஊரில் போஸ்ட் அடிச்சு ஓட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. என்னை அந்த மாதிரி பண்ண வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு இவர்னா உதட்டில் தானே கிஸ் பண்ணியிருப்பாரு, வந்து கழுத்துலேயே ஒரு பைட் கொடுத்துட்டு போகிறாரு. அது அப்படியே மார்க் ஆகிடுது. ஏன்னா என்ன பண்ணிட்டு போகிறான் ச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கழுத்து தேய்ச்சிட்டு வரீங்க. இப்போ எல்லாருமே இதை பார்த்துருப்பாங்க. அவங்களும் ஒரு மாதிரி வந்து எல்லாத்துக்கும் காசி பேசிட்டு போகிறாங்க. அப்படிலாம் காதலெல்லாம் விழுது. உடனே ஒரு மாதிரியாக இருக்குது. வீ மேலே செம்ம கோவம் வருது. வீணா அப்படி வந்து சிரிச்சிட்டே ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிட்டு போயிடுறாரு. இப்போ அப்படி தான் அவங்க காலேஜ் முடிஞ்ச நீங்கள் வந்து அப்படியே வந்து வெளியே வரீங்க. இப்போ பார்த்தா கரெக்டாக வீ வந்து பைக் வச்சு நிப்பாட்டிட்டு இருக்காரு. இப்போ நீங்கண்ணா அப்படியே கண்டுக்காத மாதிரி போகிறீங்க. அவர்ண்ணா ஒய் ஒய் புல்லா நல்றி, ஒய் புல்லா நல்றி, மாமா இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கேன், எங்கேயும் நடந்து போயிட்டுருக்கா அருமையாக கேட்குறாரு. அவனை வெயிட் பண்ண சொன்னேன்னா, இங்கே பாரு இந்த புல்லா இந்த அதெல்லாம் என்ன கூப்பிடாதா, என் பேர் வாயன், ஒழுங்காக வாயன்னு கூப்பிடு. அது என்ன நீ ஏன் நான் கூப்பிடணும், அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவர்னா முடியாது, கிளம்ப முடியாது. நீ எந்த புரியுதா, நீ எந்த மட்டும்தான், வேறு யாரோடையும் நீ கிடையாது அப்படின்னு மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்போ நீங்கண்ணா நான் ஒன்றுன்னு சொல்கிறத முதல் நிப்பாட்டு. நான் ஒன்று கிடையாது. என்ன நீ இந்த மாதிரி சொல்லிட்டு தான் அப்படியே விழுந்து மயங்கி இங்கே பாரு, இங்கே ஊருக்கு பெரிய பொறுப்பாக இருந்தாலும் நீ எனக்கு ஒரு சாதாரண பர்சன், புரியுதா? ஜஸ்ட் ஸ்ட்ரேஞ்சர். ஓ, உனக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதலா, எனக்கு நீ வெறும் வெளியாள், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி நடந்து போயிட்டுருக்கீங்க. அவர் நான் அப்படி பைக் எடுத்துகிட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்கள் நான் ஒரு இடத்துல உங்களுக்கு எழுச்சிடாது. ஏன்னா பின்னாடி வரவர் சும்மா வரல, ஹார்ன் அடிச்சுட்டே வந்துட்டுருக்காரு. போகிறவங்க வரவங்க எல்லாத்துக்குமே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அவங்க நான் ஒரு மாதிரி என்ன இது இப்படி பண்ணிட்டு போடுதுங்க நடு ரோட்டே அப்படின்ற மாதிரி காது போய் பேசிட்டு போகிறாங்க. அவர் நான் என் பொண்டாட்டி விட்டு கோச்சிட்டு போகிறா, அதனால தான் சமாதானப்படுத்திட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் நான் அப்படி திரும்பி ஒரு முறை தான் அவர்னா என்னடி மறுக்கிறா, என்ன மறுக்கிறா, பாரு உனக்கு புருஷன் தான், அதுக்கிட்ட மறக்கிறவங்களாம் வச்சுக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பாரு, இந்த எனக்கு இப்படி சாகடிக்கிற நீ, நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டல எனக்கு ஒன்று பிடிக்கல, தயவு செய்து இங்கேருந்து போயிடு, எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை, எனக்கு ஒன்று பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது, எனக்கு எரிச்சலாகுது, நீ இந்த மாதிரி பண்ண எனக்கு மேலே வெறுப்பு தான் அதிகமாகுது அது மாதிரி சொல்கிறீங்க. அப்போ அவர்னா பரவாயில்லடி, நான் லவ் பண்ணுறேன், என்னை வருதுக்கோ, பிரச்சனையே கிடையாது, ஆனால் எனக்கு ஒன்று பிடிக்கும், எனக்கு ஒன்றை மட்டும்தான் பிடிக்கும், என்னை வெறுத்தாலும் நேசித்தாலும் எனக்கு ஒன்றை மட்டும் தாண்டி பிடிக்கும் நம்ம சார். இப்போ நீங்கண்ணா ஏன் இப்படி பண்ணுற, உனக்கு வேறு வேலையே இல்லையா? இல்லையே, எனக்கு வேறு வேலையே இல்லை. ஆக்சுவலி எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு, ஆனால் என்றைக்கு உன்னை பார்த்தனோ அந்த சீன் நமக்குள்ளே என்றைக்கு நடந்துச்சோ அன்னிலேருந்து நீ மட்டும்தாண்டி என்னோடய வேலை, என்னோடய ஃபுல் வேலை நீ மட்டும்தான். உன்னை பார்க்குறது, உன்னை சைட் அடிக்கிறது, அப்புறம் உங்ககிட்ட எவனாச்சும் அவன் பண்ணனா அவனை முடிச்சு விட்றது, இது மட்டும்தான் எனக்கு வேலை, புரியுதா அப்படிமா சொல்கிறாரு. இப்போ நீங்கண்ணா ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, ச்சே எனக்கு அசிங்கமாக இருக்குது, நானும் ஜஸ்ட் ஒரு சராசரி பொண்ணு தான், ஏன் இப்படி பண்ணுற, உனக்கு வேறு ஆளே கிடைக்கலையா? ஊரில் போனால் அத்தனை பொண்ணுங்க கிடைப்பாங்க, நீ காசு தூக்கி போட்டனா எத்தனை பொண்ணுங்களும் வருவாங்க, ஆனால் நான் அப்படி பொண்ணு கிடையாது, புரியுதா? நீ காசு தூக்கி போட்டனா இந்த மாதிரி ரவுடிசம் ஹீரோயிசம்லாம் கச்சிட்டு இருந்தேன்னா நான் அப்படியும் பின்னாடி வந்துட்டு அப்படியும் கிட்ட விழுந்துடும் அப்படின்னு நினைப்பா. என் உடம்புக்கு தானே, சி நீலாம் மனுஷனா அப்படின்ற மாதிரி உங்கள் வாய்க்கு அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. அவர் நான் ஒரு இடத்துல பொறுமையாக இருந்து பல அண்ணவங்களுக்கு கொண்டு விடுறாரு, நீங்கள் நான் அப்படியே கண்ணத்தை பிடிச்சிட்டு பார்க்குறீங்க. ஏய் என்ன பேசிகிட்ருக்கா, இதுக்கு மேலே பேசினா வாயை உடச்சிடுவேன், புரியுதா? உனக்கு தெரியுமாடி நான் எதுக்கு உங்களோட பழகிறேன், எதுக்கு உங்களோட பேசுகிறேன், இப்படி எதுக்கு நாய் மாதிரி உன் பின்னாடியே அழைச்சிட்ருக்கேன், உனக்கு தெரியுமா? என்னமோ நீ உன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க. இங்கே பாரு, நான் சொல்கிறது கேளு, அதுக்கப்புறமா நீ பேச. இங்கே பாரு, நான் உன்கிட்ட அந்த உடம்புக்காகவோ இல்லை நீ நினைக்கிறிய அந்த இந்த இது பட்டுக்கிறதுக்காகன்னு அதுக்காகலாம் நான் கூட பேச கிடையாது, பழக்க கிடையாது, இந்த மாதிரி நான் இதுமாரி பின்னாடி சுத்த கிடையாது, புரியுதா? எனக்குன்னு ஒரு காரணம் இருக்குது, அதை எப்போ சொல்லணுமோ அப்போ நான் சொல்லுவேன், ஆனால் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, புரியுதா? இப்போ நீ உன்னை அடித்தது கூட எனக்கு செம்மையாக வலிக்குது. எனக்கு உன்னை அடிக்கிறோன்னு எந்த ஒரு இதுவுமே இல்லை, ஆனால் நீ ஏன் இப்படி பேசுகிற, ஏன் அடிக்க வைக்கிற? எனக்கு உன்னை பிடிக்கும்னு சொல்லிகிட்ருக்கேன்,
புரியுதா? என் உண்மையாக ஒருத்தன் லவ் பண்ணால் அவன் லவ்வை ஏற்றுக்க மாட்டீங்களே. உங்களுக்குலாம் ஒரு மாதிரி டீசெண்டாக ஹேண்ட்ஸமாக அப்படி தானே வரணும். ஏய், என்கிட்ட ஹேண்ட்ஸம்னஸ் இருக்குடி, ஆனால் டீசென்சி இல்லைன்னு நான் நினச்சிட்ருக்கல. இங்கே பாரு, நான் உன்னை லவ் பண்ணுறேன். எந்த விதத்தில் காமிக்கணும்னு எனக்கு தெரியல. எனக்கு இப்படி தான் என் லவ்வை காமிக்க தெரியும். புரியுதா? என் லவ் இப்படி தான் இருக்கும். உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஆனால் எனக்கு ஒன்று மட்டும்தான் பிடிக்கும். உனக்கு என்னை விட்டால் 1000 பசங்க உனக்கு கிடைப்பாங்கன்னு நினப்பா. அங்கே பாரு, எவனுமே ஒரு லைஃப்பில் வர முடியாது, வர்றவும் விட மாட்டேன். உனக்கு இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, நீ எத்தனை ஜென்மம் எடுத்தானோ அத்தனை ஜென்மத்தில் நான் பிறந்து நான் மட்டும்தான் உனக்குன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் ரெடி. என் கூட வாழ்கிறதுக்கு நீ ரெடி இல்லையான்னு கேட்கல, நீ ரெடி ஆகணும்னு சொல்கிறேன். புரியுதா? அறிவாக கேட்குறாரு. இப்போ நீங்கண்ணா அவர் பேசுகிறதுலாம் ஒரு மாதிரி சைக்கோட்டிக்காக இருக்க. நீங்கண்ணா ஒரு மாதிரி அவர் பார்த்துட்டே இருக்கீங்க. அவர்ண்ணா என்னடி செல்லம், என்னடி எப்படி பார்த்துட்டு இருக்க? இங்கே பார்ப்புல நீ மட்டும்தான் எனக்கு. புரியுதா? உனக்கு இன்னும் என்ன வேணும்? இப்போ நான் உனக்கு காமிக்கிட்டா சாம்பிள் இல்லை, இது ட்ரைலர்னு கூட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படின்னா அவர் வந்து அங்கே ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கண்ணா என்ன பண்ணிகிட்ருக்க? இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, புத்தி போகுது பாரு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவர்னா டக்குனா ஒரு ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா வயன்னு உங்கள் நேமை வந்து செஸ்ட்டில் வந்து பச்சை கொத்திருக்காரு. நீங்கண்ணா என்னது இது, என்ன பண்ணி வச்சிருக்கா? ஏன்னா பெரிய ட்ராமாட்டிக் பண்ணிடுச்சிக்கா, பெரிய ட்ராமா ஹீரோன்னு நினைப்பா உனக்கு அப்படின்னு நம்ம கேட்குறீங்க. இப்போ அவர்னா ஏய், இது ஒன்றும் ட்ராமா கிடையாது, புரியுதா? இங்கே பாரு, எங்கே குத்திருக்கேன் பாரு, நெஞ்சில் குத்திருக்கேன். நெஞ்சில் பச்சை மட்டும் குத்தலை, உன் நேம் நெஞ்சிலேயே பதிச்சு வச்சுருக்கேன். புரியுதா? நீ வெளியே இந்த பச்சையை மட்டும் தானே பார்க்குற, ஆனால் உள்ளுக்குள்ள எல்லாமே ஒயன் மட்டும்தான், ஒயனை மட்டும் தாண்டி இருக்கு. புரியுதா? இன்னும் எனக்கு என்னென்ன சொல்லணும், எப்படி சொல்லணும், எதுவுமே எனக்கு தெரில. நான் உன்னை பைத்தியமாக லவ் பண்ணுறேன். நீ எந்த மாதிரி பைத்தியம் நினச்சிட்ருக்கியா? மகா பைத்தியமாக நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். புரியுதா? இங்கே பாரு, நான் எதுக்கு உனக்கு பிடிக்கும், ஏன் உனக்கு பிடிக்கும், இதெல்லாம் நீ கேட்டேன்னா எனக்கு இப்போ ரீசன் சொல்ல முடியாது. அதெல்லாம் நான் சொல்கிற டைமில் தான் சொல்ல முடியும். புரியுதா? அதிகமாக சொல்கிறாரு. இப்போ நீங்கண்ணா ஏய், ஏன் லூஸு மாதிரி பேசிகிட்ருக்க? எனக்கு கூட பிடிக்கல, எனக்கு ஒரு மாதிரி பர்சன்ஸை பிடிக்காது. புரியுதா? ஆனால் நீ எனக்கு வேணும்டி பிள்ளா. பிள்ளா, எனக்கு நீ வேணும். புரியுதா? இங்கே பாரு, நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்னா அப்படியே உங்ககிட்ட வராரு. சி, தள்ளிப்போ. இங்கே பாரு, இந்த மாதிரி நடுரோட்டு கிட்டலாம் வந்துட்டு இருக்கதா சப்புன்னு வச்சிருவேன். இங்கே பாரு, நீ வச்சா என்ன நடக்கணும் உனக்கு தெரியும். நீங்கண்ணா பல இன்னொரு அடை விட்டுறீங்க. அவர்னா இழுத்து வச்சு கிஸ் பண்ணுறாரு. ஏய், இது நடுரோட்டு என்ன பண்ணிகிட்ருக்கா? அறிவு இருக்கா உனக்கு? மூளை இருக்கா? ஏய், இருக்குடி, நிறைய இருக்கு. அதனால தான் ரோட்டில் கிஸ் பண்ணதோடு நீ பாட்டினேன். இல்லைன்னு வச்சுக்கோயேன், என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கண்ணா உங்களுக்கு எதுவுமே பிடிக்கவே இல்லை, அது மாதிரி நீங்கள் வைப் பண்ணுறீங்க உங்கள் லிப்ஸை, திருப்பி அகெயின் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அகெயின் வைப் பண்ணுறீங்க, திருப்பி கிஸ் பண்ணுறாரு. நீங்கண்ணா வைப் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கீங்க. எங்க வைப் பண்ண பார்ப்போம். திருப்பி நீ தொடச்சான்னு வச்சுக்கோ, இதோட பயங்கரமாக கிஸ் பண்ணுவேன். புரியுதா? நீங்கண்ணா அப்படியே வைப் பண்ணாமா அப்படியே வந்து ஒரு மாதிரி பிதுக்கி வச்சுருக்கீங்க. லைக் உங்கள் உதட்டு வந்து ஒட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி. என்னடி பிதுக்கி வச்சுருக்க? பாரு, இப்போ நீ ஒழுங்காக உதட்ட ஒட்டல, திருப்பி கிஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கன்னா டப்புக்குன்னு ஒட்டிடுறீங்க. அந்த பயம் இருக்கட்டும். இப்போ ஒழுங்காக அந்த வண்டியில் ஏறி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கண்ணா ஏறவே மாட்டுறீங்க, அப்படின்னு நின்றுக்கிட்டே இருக்கீங்க. அவர்னா இப்போ நீ ஏறுறியா இல்லை அதுக்கும் ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு சொன்ன கையோட நீங்கண்ணா என்னவோ பண்ணிடுவாரு சொல்லிட்டு அப்படியே பயந்துட்டு அப்படியே பின்னாடி ஏறிடுங்க. அவர்னா செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறாரு. நீங்கண்ணா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போ, நான் வந்து உனக்கு பிடிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்டெப்பை நாங்கள் அந்த கம்பியை பிடிச்சிருக்கீங்க. இப்போ அவர்னா வேணுமணிக்கே அப்படியே ஸ்பீட் பிரேக்கில் ஏற்றி இறக்கிட்டு இருக்காரு. இப்போ உங்களுக்கு நான் செம்மையாக குலுங்குது. நீங்கள் வேறு வழி இல்லை, நீங்கள் விழுவுற மாதிரி இருக்கீங்க. டக்குன்னு அவர் பிடிச்சிருங்க. இதை நீ முதலே பிடிச்சிருந்தேன்னா இந்த இதெல்லாம் நான் பண்ணியிருக்க தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் வேகமாக போயிட்டு அப்படியே உங்கள் வீட்டு முன்னுக்கு ஸ்டாப் பண்ணுறாரு. இப்போ உங்கள் அப்பா நான் அப்படியே வந்து கதவை திறக்கிறாரு. திறந்தவர் அப்படியே வந்துட்டு வீயை பார்த்தோடனே காரி ஒரே துப்பு கீழே துப்புறாரு. இப்போ வீணா ஆஸ் யூஷுவல் நடக்கிறது தான் போல். ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி வணக்கம் மாமா, என்ன எப்பயோ வந்துட்டு ஒரு 5 செகண்ட் முன்னாடி பண்ணிடுவீங்க, இப்போ கொஞ்சம் ஷாக்காகி பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா உங்கள் அப்பா வந்து பார்த்துருப்பாரு, நீங்கள் எப்பயுமே அந்த கம்பி பிடிச்சிட்டு தான் உட்காந்துருப்பீங்க, ஆனால் இன்றைக்கி வீயை பிடிச்சிட்ருக்கீங்க. அப்பா நான் என்னம்மா ஒயனது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்பா எப்பயும் பண்ணுற மாதிரி தான்ப்பா இன்றைக்கும் பண்ணாங்க, நடு வழியில் மறைச்சு நான் கூட்டிகிட்டு வந்துட்டான்ப்பா
அப்படிமா சொல்கிறீங்க. அப்போ உங்கள் அப்பா நான் டே பொறுக்கி உனக்கு வேறு வேலை இல்லையா? இல்லை மாமா, உங்கள் பொண்ணை இந்த மாதிரி பிக்கப் ட்ராப் அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணை காப்பாற்றுறத விட எனக்கு வேறு எந்த வேலையும் இல்லை அப்படியே சொல்கிறாரு. உங்கள் அப்பா நான் இல்லை மாமா அப்படின்னு பாய் பாய் ஒய்யன் பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வீணா அவங்க அப்பா மணிக்கு உங்களை நெத்தியில் கிஸ் பண்ணி அப்படி அனுப்பி விட்றாரு. இப்போ நீங்கண்ணா அப்படியே வீட்டுக்குள்ளே போய் அதெல்லாம் ஒரு மாதிரி வைப் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே எரிச்சலாக இருக்குது. இப்போ உங்கள் அப்பா நான் வெளியே வீக்கிட்ட கீ எப்படா பொண்ணை விட போகிறேன் மாமா இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணோட காதலனோ இல்லை இந்த இந்த கழட்டி விடுவானுங்களே இந்த பாய் பெஸ்டி அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை கிடையாது. நான் வந்துட்டு உங்கள் பொண்ணோட புருஷன்றவன் என்றைக்கும் கட்டின பொண்டாட்டிவ என்றைக்குமே விட மாட்டான் புரியுதா? அவள் வந்து என்றைக்குமே மனசுல இருப்பாள். மனசில் மட்டும் இல்லை, ஃபுல்லாக உங்கள் பொண்ணு மட்டும்தான் இருக்கா புரியுதா? நான் என்ன தான் இப்படி ரவுடி பொறுக்கி மாதிரி இந்த மாதிரிலாம் சுற்றிட்டு இருந்தாலும் உங்கள் பொண்ணுக்கு உண்மையாக தான் இருப்பேன் புரியுதா? உங்கள் பொண்ணை என்னை தவிர வேறு யார் கூட இருந்தாலும் சந்தோஷமாக இருக்க மாட்டா, சந்தோஷமாக இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்னா பைக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி போகிறாரு. கப்பாண்ணா இவ தொல்லைக்கு எனக்கு ஒளிய போகுதுன்னு தெரில கடவுளே அப்படின்ற மாதிரி வீயை பற்றி கடவுளுக்கு அப்படி வேண்டிட்டு இருக்கிற. இப்போ நீங்கள் உள்ளுக்கு வராரு. அம்மா எங்கேயாவது மாறி போயிடலாமாம்மா? அப்பா இவக்கு எங்கே போனாலும் விட மாட்டாப்பா, இதோட 5வது தெருப்பா. ஓகேம்மா வேணா வெளிநாட்டை அந்த மாதிரி எங்கேயாவது போயிடலாமாம்மா? அப்பா அங்கேயும் தேடி வந்துட்டானா, எங்கேனப்பா போகிறது அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா கிட்டே நீங்கள்னா சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ உங்கள் அப்பா தான் அப்படியே வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காரு எங்கே போகலாம் ஏது போகலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ அப்படியே தான் ஒரு 2 months போகுது. இந்த 2 monthsமே வியோட டெய்லி ரொட்டீனை தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. உங்களுக்குலாம் ஒரு கட்டத்தில் முடியவே இல்லை. நீங்கள்னா எங்கே கிளம்பி போயிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே வந்து ஆஸ்திரேலியா கிளம்பி போயிருப்பீங்க. ஸோ இப்போ தான் உங்களை வந்து பார்க்குறாரு. ஸோ அந்த வந்து பார்க்குற டைமில் உங்கள் வீட்டை அப்படியே பூட்டியிருக்கா. வீக்கெலாம் செம்ம டென்ஷன் ஆகுது. நீங்கள் எங்கே போனீங்க எது போனீங்கன்னு எல்லாத்துக்கிட்டையுமே கேட்டுட்ருக்காரு. உங்கள் ஏரியாவில் ஒருத்தர் தூங்கலை, எல்லாத்தையுமே பிடிச்சி விசாரிச்சுட்ருக்காரு. தூங்குறவங்க யாரையுமே தூங்க விடல. நான் தூங்காமல் யாரும் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முழிக்க வச்சிட்ருக்காரு. அப்போ அப்படி தான் உங்களை லிட்ரலி ஒரு மாதிரி டெவில் மாதிரி தேடிட்டுருக்காரு. எல்லா இடத்துலையுமே தேடுறாரு. நீங்கள்னா அப்படியே வந்து இப்போ தான் நீங்கள் அங்கே போயிட்டு ஒரு 1 week ஆகியிருக்கும். இந்த 1 weekமே உங்கள் ஏரியாவில் உள்ளவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க வீக்கிட்ட. எங்கே போனா எது போனா எங்கே போனா என் பிள்ளை எங்கடி போனா எங்கே போனா அப்படின்ற மாதிரி உங்கள் பக்கத்து வீட்டு ஆண்டியெல்லாம் பிடிச்சி கேட்டுட்ருக்காரு. அந்த ஆண்டிலாம் செம்மையாக பயப்படுறாங்க. எனக்கு தெரியாதுப்பா தம்பி, என்னை விட்டுருப்பா, என்னை தூங்க விடுறா தம்பி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் ஆண்டி, நான் தூங்காமல் நீ என்னடி தூங்கிக்கிட்டு எப்படிலாம் அங்கே இருந்தால அவள் எங்கே போனாடி ஆண்டி அப்படின்னு மாதிரி கேட்டுட்ருக்காரு. இப்போ அவங்க நான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பையன் வந்துட்டு அப்படியே சொல்கிறான். அந்த மாதிரி வந்துட்டு அந்த அக்காவும் அந்த அக்காவோட அப்பாவும் வந்து லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு காரில் ஏறி போனாங்க அப்படின்ற மாதிரி. அவர் நான் எந்த கார் நம்பர் நோட் பண்ணியா அப்படின்ற மாதிரி அந்த பையன் ஒரு மாதிரி மிரட்டிகிட்ருக்காரு. அந்த பையனா கார் நம்பர் என்னமோ வந்துச்சுண்ணா தெரிலண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ அவர்னா அந்த பையனை அடிக்க கூட மனசு வரல, அப்படியே விட்டுறாரு. இப்போ அவர்னா அப்படியே வந்துட்டு செக் பண்ணிகிட்ருக்காரு, எல்லாத்தையுமே செக் பண்ணுறாரு. இப்போ அந்த கார் நம்பரையும் அவர் ஃபைன் பண்ணுறாரு. ஃபைன் பண்ணவர் பார்த்தீங்கன்னா அது வந்து கிளியராகவே இல்லை. ஒரு மாதிரி அதையும் வந்து நிறைய நம்பர் போட்டு அவருக்கு என்னென்ன நம்பர் தோணுதோ எல்லா நம்பரோட காரையுமே அப்படியே வந்து வரிசையில் நிற்க வைக்கிறாரு. இப்போ அந்த டிரைவர்ஸ் தான் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. இவனுக்கு இந்த இதில் யார் வந்துட்டு இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இப்போ அதில் ஒரு டிரைவர்னா ஆமாம் நான் தான் பிக்கப் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. டேரெக்டாக போய்ட்டு ஒரு சட்டையை பிடிச்சி பலார்னு ஒன்று விட்டுறாரு. என் பொண்டாட்டியா இங்கேருந்து கொண்டு போய் எங்கே விட்டா அப்படின்ற மாதிரி. சார் அது உங்கள் பொண்டாட்டி எனக்கு தெரியாது சார், அவங்க இங்கேருந்து கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விட சொன்னாங்க சார், அவ்வளோதான் எனக்கு தெரியும், கொடுமைப்படுத்தாதீங்க சார் அப்படின்ற மாதிரி அவனை அழுகவே ஆரம்பிச்சிடுறாரு. வீணா டே அனுப்பி விட்றா எந்த ஏர்போர்ட் அப்படின்னு கேட்டோன்னே அவரும் அந்த ஏர்போர்ட் நேம் சொல்கிறாரு. இப்போ வீணா அங்கே கிளம்பி போகிறாரு. போனவர் சும்மாலாம் போகல, அப்படியே வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டு அங்கே ஒரு பிரச்சனை பண்ணுறாரு. இந்த மாதிரி இவங்க எங்கே போனாங்க ஏது போனாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் லாஸ்ட்டாக போட்டு அந்த சட்டை கலர் வச்சு கேட்டுட்ருக்காரு. இப்போ அவங்கனா நிறைய பேர் இந்த மாதிரி ஏறினாங்க, எங்களுக்கு யாருன்னே தெரியல அப்படின்ற மாதிரி.
அப்போ அவங்க பேர்லாம் சொல்லி கேட்கும்போது அவங்கனா இந்த மாதிரி வந்துட்டு வீ பண்ண டார்ச்சர் அப்படி சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி இங்கே தான் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அவர்னா கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அடுத்த ஃப்ளைட்லேயே அங்கே வந்து இறங்குறாரு. இறங்குனவர் நீங்கள் எங்கே போனீங்க ஏது போனீங்க எதுவுமே அவருக்கு தெரியல. லிட்ரலி ஒரு மாதிரி வந்து பைத்தியக்கார மாதிரி அந்த ரோட் ஃபுல்லாகவே தேடிட்டு இருக்காரு. அவருக்கு அங்கே எங்கே ஏது யாரும் என்னன்னே எதுவுமே தெரியவே இல்லை. அவருக்கு அங்கே சொந்தக்காரங்க கூட யாருமே கிடையாது, ஃப்ரெண்ட்ஸும் யாரும் இல்லை. பைத்தியக்கார மாதிரி லிட்ரலி தேடிட்டு இருக்காரு. இப்போ அப்படி தான் ஒரு 2 months 3 months போயிருக்கோம். அவர்னா செம்மையாக அவருக்கு அந்த பியர்டு எல்லாமே வளர்ந்துருது. ஒரு மாதிரி லிட்ரலி பார்க்குறவங்க எல்லாமே அவரை பார்த்து பயப்படுற அளவுக்கு ஒரு மாதிரி இருக்கார். லைக் ரொம்ப மெலிஞ்சு போய் எதுவுமே சரியாக இறங்காமல் ஒரு மாதிரியாக இருக்கார். இப்போ அப்படி தான் சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையுமே ஒரு மாதிரி தேடிட்டு இருக்காரு. தேடி 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 மனுஷன் களைச்சி போயிடுறாரு. இப்போ அப்படி தான் அவர் வந்து போயிட்டே இருக்கும்போது உங்களை நான் ஒரு பஸ் ஸ்டாப்பில் பார்க்குறாரு. பார்த்தாரு அப்படியே வந்துட்டு லைக் அவருக்கு நான் அப்படி டியர்ஸாக வருது. அந்த டியர்ஸ்லேயே வந்துட்டு அங்கே ரோடு எது என்ன ஏது எதுவுமே பார்க்கவே இல்லை. டக்குன்னு வந்து அவங்களை ஹக் பண்ணுறாரு. உங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு அடையாளமே தெரியல. இப்போ நீங்கள் நான் அப்படியே பார்க்குறீங்க. வே நீயா அப்படின்ட்டு மாதிரி எங்கடி போன எங்கடி ஏன்டி சொல்லிட்டு போகல, ஏய் எப்படி திரும்பாடி தேடின எங்கடி போனா அப்படின்ற மாதிரி உங்கள் உடம்புலாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. காய ஏதாவது பட்டுருச்சா அடி ஏதாவது பட்டுருச்சா அதே மாதிரி ஒரு மாதிரி தேடுறாரு. இப்போ நீங்கண்ணா ஏன் இப்படி இருக்க என்னாச்சு உனக்கு? என்ன நான் இங்கே வந்து ஒரு 3 months 4 months ஆகுது. நான் வந்துட்டு உன்னை தேடிட்டு இருந்தேன் வயன். நீ தாண்டி காணும் உனக்கு காணும் நான் பயந்துட்டு போயேன். ஏன்டி இப்படி போனேன் எங்கே போய் இப்படி தாண்டிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்டி இப்படி பண்ணுற வயன் ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி அவர் நான் அழுகவே ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ உங்களுக்கு நான் அந்த அந்த நிலமையில பார்த்து ஒரு மாதிரி பரிதாபமாக ஆகிடுச்சு. ஏன்னா நீங்கள் ஒரு மாதிரி கெத்தாக பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் ஃபஸ்ட் டைம் உங்கள் முன்னுக்கு இப்படி அழுகிறாரு. உங்களுக்கு நான் சரி ஏன் அழுகிற இப்படிலாம் அழுகாத எல்லாரும் நான் ஒரு மாதிரி பார்க்குறாங்க ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவரை டக்குன்னு அப்படியே ஃபெயிண்ட் ஆகி விழுந்துடுறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் அங்கே ஒரு சில பேரோட ஹெல்ப்போட அப்படியே கொண்டு போய் அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறீங்க. அவங்களாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி ரொம்ப வீக்காக இருக்காரு, லைக் எதுவுமே சாப்பிட்ட மாதிரி இருக்காரு, லைக் எத்தனை நாள் சாப்பிட்லன்னே தெரியல அப்படின்ற மாதிரி உங்களுக்குலாம் ரொம்ப பரிதாபமாகிடுது. நீங்கள் அப்படியே நான் வீக்கையை பார்க்குறீங்க. அவர் கை ஃபுல்லாக ஒரு மாதிரி காயமாக இருக்கு. ஸோ அப்படி தான் நீங்கள் வந்து ஒரு பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்கீங்க. ஆஃப்டர் ஒரு 2 hours கழிச்சு அவனா கண்ணை ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் தான் முன்னுக்கு இருக்கீங்க. அவனா ஓப்பன் பண்ணும்போதே ஒயன் 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 எப்போல்லாம் என்னை விட்டு எங்கடி போனா திருப்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே தான் அப்படியே எழுந்திரிக்கிறாரு. இங்கண்ணா நான் இங்கே தான் இருக்கேன் எப்படி பயந்துட்டுருக்க? இல்லடி எங்காவது போயிட்டேன்னு நினச்சேன். ஏன்டி நான் விட்டுட்டு போனேன் அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. அப்படிங்கண்ணா இந்த மாதிரி என்ன இது பண்ணிகிட்ருக்கிறத நீ பாட்றியா அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. பாருண்ணா ஏய் என்ன நினச்சிட்ருக்கா? நான் இந்த மாதிரி என்ன அசிங்கமாக நினைக்கல அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. இப்போ நீங்கண்ணா நீ இந்த மாதிரி அசிங்கமாக தான் பண்ணிகிட்ருக்க. ஏய் நான் என்னடா உன்னை பண்ணேன்? நீ எதுக்கு பின்னாடி எப்படி நாய் மாதிரி சுற்றிட்டுருக்க? நீ எவ்வளோ தானே அடித்து துரத்துனாலும் அவன் பின்னாடி இப்படி தான் உயர்ந்து சுற்றிட்டுருப்பேன். ஏன்னா நீ அசிங்கமாக நினச்சாலும் பிரச்சனை இல்லை வயன். அவனை நீ நினைக்கிற மாதிரி பார்க்கல வயன், நான் வேறு மாதிரி பார்க்குறேன்டி. இந்த விட்டுட்டு போனால் இந்த 6 months நான் செம்ம கஷ்டப்பட்ட வயன். ஏன்டி இப்படி பண்ணா ஏன்டி அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நீங்கண்ணா ஏன்னா எனக்கு ஒரு பிடிக்கல புரியுதா? எனக்கு மேலே இப்போலாம் பரிதாபம் தான் வருது. மற்றபடி இந்த லவ் அதெல்லாம் எனக்கு வரல. அட்லீஸ்ட் உனக்கு பரிதாபமாக வருது இல்லைடி. என் கூட வேறு வயன் கூடவே ஏறி எனக்கு நீ வேணும்டி. எனக்கு ஒன்று யார் கூடயும் வச்சு பார்க்க முடியாது வயன், புரியுதா உனக்கு? யார் கூடயுமே இருக்கக்கூடாது வயன், என் கூட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ஒன்று பிடிக்காது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது தான் அங்கே ஒரு பர்சன் வராங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாய் ஃப்ரெண்ட். அதாவது நீங்கள் இங்கே வந்து கொஞ்ச நாளில் அந்த பையன் உங்களுக்கு பிடிச்சி போயிருக்கோம். ஸோ நீங்களாவே ப்ரப்போஸ் பண்ணி அந்த பையன் கூட இருந்திருப்பீங்க. ஸோ ஆக்சுவலி அவன் தான் அங்கே வந்து வரான். அவன் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அபினவ். ஸோ அபினவ் தான் அங்கே வரான். அபினவ் இதுதான் ஓ ஹாய் அப்படின்னு சொல்கிறான். யார் வந்து அப்படியே மாதிரி வியோட அந்த டோன் எல்லாமே அப்படியே சேஞ்ச் ஆகுது. அப்படி வந்து லிட்ரலி அந்த கேங்ஸ்டர் வெளியே வராரு. ஸோ நீங்கண்ணா இதுதான் என் பாய் ஃப்ரெண்ட், நாங்கள் இன்னும் கொஞ்ச நாள்லாம் கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. வீணா வயன் என்னை பைத்தியம் பிடிச்சிருக்கான் உனக்கு, ஏன்டி இப்படி பேசிகிட்டு இருக்கா? நான் உங்ககிட்ட சொல்கிறத நீ கேளு. எனக்கு உன்னை பார்த்தா இப்போ பரிதாபமாக இருக்குது, ஆனால் எனக்கு உன்னை பார்த்தா வரல, புரியுதா அப்படின்ற மாதிரி நீங்களாம் சொல்லிகிட்ருக்கீங்க. அப்புறம் நான் ஏன்டி வயன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? வயன்
இங்கே பாரு, என்னை விட உன்னை யாரும் நல்லா பார்த்துக்க மாட்டாங்க வயன். நான் உன்னை பார்த்துக்கிற மாதிரி யாரும் பார்த்துக்க மாட்டாங்கடி. அவன் வேறு ஒரு தேவைக்காக உங்கள்கிட்ட பழகிறான் வயன். வயன், யாரையும் நம்பாதடி வயன். வயன், நான் சொல்கிறது கேளு வயன் அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. நீங்கண்ணா அப்படியே அபினவ கையை பிடிக்கிறீங்க, வீக்கில் அப்படியே எரியுது. அவன் அப்படியே விட்டு அப்படியே எந்திரிச்சு வந்த ஒரு டைட்டாக ஸ்லாப் பண்ணுறாரு. நீங்கண்ணா உனக்கு அவ்வளோதான் மரியாதை, ஒழுங்கா இங்கேருந்து கிளம்பி போயிடு, புரியுதா? நீ என் மனசில் இல்லவி, புரியுதா? இந்த மனசில் என்னைக்கு நீ வரமாட்ட. உன்னை நான் உன்கிட்ட சொல்லட்டா, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பாரமாக இருக்கிறத விட செத்து தொலைஞ்சிடறேன்ன அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவருனா பையன், உனக்கு என்ன வேணும், நான் இப்போ என்ன பண்ண நீ கூட இருப்பா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படின்னா கோவத்தில் செத்துரு, நீ செத்துட்டுன்னு வச்சுக்கோ, நான் கூட தான் இருப்பேன், சரியா? நீ என்ன சொன்னாலும் செய்வல, செத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன போகிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து சும்மா தான் சொல்லியிருப்பீங்க, இப்போயாச்சும் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி. பவர்னா போயன், நீங்கள் சாக சொல்லிட்டலா, கண்டிப்பாக நான் சாப்பிட்றேன், எல்லாம் ஃபோன் பண்ணிட்டானே, நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவராக வந்துட்டு அதை மனசுலேயே வச்சுக்கிறாரு. இப்போ அப்படி தான் நீங்கள் வந்துட்டு அபினவ் கூட போகிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் இன்றைக்கி ஒரு டேட்டுக்கு போயிருக்கணும், ஆனால் அபினவ் கிட்ட சடனாக கால் பண்ணி நீங்கள் சொல்லியிருப்பீங்க, இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி, ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன், நீ வா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. இப்போ அதை முடிச்சுட்டு 2 பேரும் டேட்டுக்கு போகிறீங்க. இப்போ அவனா உங்களோட ஜூஸில் வந்துட்டு என்னமோ கலக்கிறான். ஆக்சுவலி நீங்கள் 2 பேரும் ரெஸ்டாரண்ட் போயிருப்பீங்க. ஸோ அங்கே போயிட்டு உங்ககிட்ட நான் ஒரு மாதிரி ஸ்வீட்டாக தான் பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் பாத்ரூம் போன சமயத்தில் உங்கள் ஜூஸில் என்னமோ கலந்துருப்பான், உங்களுக்குலாம் தெரியாது. ஸோ வீணா உங்ககிட்ட வந்துட்டு உங்களை வந்து இந்த மாதிரி பண்ணியிருந்தாலுமே அவர் வந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பார். இப்போ அப்படி தான் உங்ககிட்ட தான் வராரு. நீங்கள் அந்த ஜூஸ் எடுத்து அப்படியே குடிச்சிருப்பீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி கேராக இருக்குது. நீங்கள் தான் வீயை தள்ளி விட்டுட்டு அப்படியே அபினவுக்கு வர போகிறீங்க. அவன் பக்கத்தில் இருக்க ஒரு ஹோட்டலுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறான். வீக்கு ஃபஸ்ட்டு எந்த ரூமுக்கு போகிறீங்க எதுவுமே தெரியல. அவர் என்ன கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருப்பார். ஸோ அப்படியே வந்துட்டு அவனா உங்ககிட்ட வந்து அப்படியே நெருங்க வரான். இப்போ ஒரு கதவு அப்படியே வந்து திறக்குது. நீங்கள் என்ன விரா பண்ணிட்டுருக்க, எனக்கு ரொம்ப தலை நான் வலிக்குது, நீ என்ன பண்ணுற அப்படின்னா என்ன பண்ணிட்டுருக்கா அப்படிமா கேட்குறீங்க. அவனா கொஞ்ச நேரம் இடுவான் அப்படியே சொல்லிட்டுருக்கான். இப்போ ஆக்சுவலி அவன் அந்த ரூமில் கேமரா செட் பண்ணியிருக்கான். உங்களுக்கு எனக்கு எதுவுமே தெரியவே இல்லை. உங்களுக்கு ஒரு மாதிரி தலைலாம் ஒரு மாதிரி சுற்றிட்டுருக்கு, கேராக இருக்குது. நீங்கண்ணா அப்படியே வந்து ஒரு மாதிரி தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போ டக்குன்னு அந்த கதவு வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ வீதா அப்படியே என்ட்ரி ஆக்குறாரு. டேய், இப்போ அடி மலர்ந்து கையிடுறா கையா அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு ஒரு ஷார்ப்பாக கத்தி வச்சுருக்காரு. அதை எடுத்துகிட்டு வராரு. அது நல்லா அறிவாள் மாதிரி இருக்குது. இப்போ அவனா அப்படியே பயந்து போயிடுறான். அப்படியே உங்ககிட்டேருந்து நகர்ந்து வரான். இப்போ வீணா அப்படியே வந்து உங்களுக்கு பிடிக்கிறாரு. நீ என்னங்க பண்ணுறா, நான் எங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. வீணா ஒன்றும் இல்லடி, ஒன்றும் நம்ம போயிடலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உங்களை அப்படியே பத்திரமா அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரா. அவனா அப்படியே வந்து ஓடியே போயிடுறான். இப்போ வீதா அப்படியே உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு அவர் எந்த வீட்டில் இருப்பாரோ அந்த வீட்டில் அப்படியே உங்களை வந்து விடுறாரா. நீங்கள் ஒரு மாதிரி புலம்பிகிட்டே இருக்கீங்க. எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கலவே, அவனை ரொம்ப வெறுக்கிறேன் தெரியுமா, எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை, தயவு செய்து என் லைஃப்பை விட்டு போறியா, எனக்கு யாருமே வேணாவே, இந்த மாதிரி எனக்கு தொல்லை பண்ணுறனால தான் நான் உங்ககிட்ட தான் வளர்க்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன். நீ ஏன் நான் போயிட்டுன்னு வச்சுக்கோயேன், அட்லீஸ்ட் நான் வெறுக்காம வச்சா இருக்கப்பாவே அப்படியே மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க நீங்கள் போதிலேயே ஒரு மாதிரி. ஸோ அவர் ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. அப்படி உங்களை பார்த்துட்டே இருக்காரு. நான் எவ்வளோ வெறுக்க வைக்கிறேன், நான் ஏன்டி என்ன எவ்வளோ வெறுக்கிறேன், வெறுக்காதடி வயன், வெறுக்காத, என்னால் ஏற்றுக்கவே முடியல வயன், என்னை வெறுக்கிறது என்னால் சிறுனிக்க கூட வர முடியல வயன், ஏன்ட்டு என்னை வெறுக்கிறா, நான் என்னடி ஒன்று பண்ணேன், நான் கஷ்டப்படுத்தலே வயன், எனக்கு ஒரு அடிக்க கூட மனசு வராதுடி, சில டைம் நீ இப்படி பண்ணும்போது தாண்டி என்னால் முடியாமல் நான் அடிச்சிட்றேன் வயன், நான் இப்படி கெட்டவதான் இல்லடி, பொறுக்கலாம் இல்லடி, என்ன இப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் அப்படியே கண்ணு கலங்கிட்டே இருக்கு, அவரை பார்த்துட்டே இருக்காரு, எவ்வளோ உங்களை ஹர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நீ பின்னாடி சுற்றுறது எனக்கு பிடிக்கவே இல்லை, தயவு செய்து லைஃப்பை விட்டு போயிடு, எனக்கு நீ என் லைஃப்பில் இருக்க நல்ல பெரிய தொல்லையாக இருக்குது அப்படின்ற மாதிரி உங்கள் மனசில் உள்ளதெல்லாம் அப்படியே வெளியே வந்துட்டுருக்கு. இப்போ வந்து அவரால் அந்த மனுஷனால் அதை ஜீர்ணிச்சிக்கவே முடியல. அப்படியே எழுந்திரிச்சு அந்த மனுஷன் எங்கேயோ போயிட்டுருக்காரு. எங்கே போகிறாரு எது போகிறாருனே தெரியல. நீங்கள் அப்படியே மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்குறீங்க, பக்கத்தில் யாருமே இல்லை. இப்போ உங்களுக்கு தான் நைட் நடந்தது எல்லாமே ஞாபகம் வருது. நீங்கள் வந்துட்டு அபினவ் கூட போனது, அபினவ் உங்ககிட்ட இந்த மாதிரி பண்ணது, அதுக்கப்புறம் உங்களை காப்பாற்றுனது, அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் பேசுனது எல்லாமே ஞாபகம் வருது. இப்போ வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் பேசுனது கொஞ்சம் கில்ட்டியாக தான் இருக்குது. ஆனாலும் நம்ம லைஃப்பை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு உங்கள் பழைய லைஃப்பை வாழ ஆரம்பிக்கிறீங்க. இப்படியே ஒரு 1 மந்த் போகுது. நீங்கள் இந்த 1 மந்த்துமே
பிரியா பார்க்கவே இல்லை. நீங்களாம் நினச்சிருப்பீங்க இப்போ இங்கே எதோ வந்திருப்பான், எங்கேயாவது நின்றுட்டுருப்பான், நம்மளை பார்த்துட்ருப்பான் அப்படின்ற மாதிரி உங்களுக்குலாம் ஒரு நினப்பு எடுத்துகிட்ருக்கு. ஆனால் வி வந்துட்டு உங்களை தூரத்துலேருந்து தான் பார்த்துட்ருக்காரு. அவர் பார்க்குறாரு தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி. ஆனால் வந்துட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஏன்னா நீங்கள் சொல்லியிருப்பீங்க இல்லையா, நீ என்னை வந்து இந்த மாதிரி வந்துட்டு பப்ளிக்காக இது பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் நான் அதை அவாய்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. அவரால் உங்களை பார்க்காம இருக்கிறது வந்துட்டு அவரால் பண்ண முடியல. ஸோ உங்களை பார்க்காம இருக்கிறது வந்துட்டு அவர் சாகிறதுக்கு சமம். ஸோ அந்த மாதிரி தான் அவர் நினச்சிட்ருக்காரு. ஸோ அதனால் உங்கள் கண்ணில் படாமல் அவங்கள பார்த்துட்ருக்காரு. இப்போ நான் அப்படியே வந்துட்டு ஒரு 1 மந்த் கிட்ட போகுது. ஸோ இப்படியே வந்துட்டு நீங்கள் போயிட்டே இருக்கும்போது வீணா வந்துட்டு ஒரு நாள் உங்களை ஃபாலோ பண்ண வேணாம்னு நினச்சிருப்பாரு. ஏன்னா நீங்கள் வந்து அவரை பார்த்துட்டிங்கன்னு அவர் பார்த்துருப்பாரு. சரி நீங்கள் ஃபாலோ பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் நான் மார்னிங் உங்களை பார்த்துருப்பாரு. அதோட உங்களை ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டார். இப்போது ஈவினிங் வந்துட்டு அவர் பார்க்குறாரு. இனிமேல் நீங்கள் வீட்டுக்கு வரவே இல்லை. நீங்கள் வீட்டு வர பாதையில் நான் அவர் போய் பார்க்குறாரு. ஸோ பார்த்தா நீங்கள் எங்கேயுமே வரல. அவருக்கு ஒரு மாதிரி பயமாயிடுது. இப்படி தான் உங்களை வந்து தேட ஆரம்பிக்கிறார் திருப்பி. இப்போ நீங்கள் நான் ஒரு இருட்டு ரூமில் கிடைக்கீங்க. ஓகே யாரையும் வரனே தெரியல. அப்படியே உங்கள் கிட்டே வராங்க. வந்துட்டு ஒரு மாதிரி உங்களை அடிச்சிட்ருக்காங்க. நீங்கள்னா யார் நீங்கள் என்னையா அடிக்கிறீங்க, வலிக்குது அம்மா அம்மா அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்திட்டே இருக்கீங்க. அவங்கண்ணா உங்களை ஒரு மாதிரி பெல்ட்லாம் வச்சு அடிக்கிறாங்க, உங்களை சூடு வைக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு அப்படியே கதறிட்டு இருக்கீங்க. லிட்டரலி உங்கள் உடம்புல இருந்து அப்படியே பிளட்டெல்லாம் லீக் ஆகுது. அந்தளவுக்கு பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. இதெல்லாமே உங்கள் கண், கை, கால் எல்லாத்தையும் கட்டி போட்டுட்டு தான் நடக்குது. இப்போ உங்கள் காலை மட்டும் ரிலீஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு நான் அப்போ தான் ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் நான் அப்படி காலை வச்சுட்டு எப்படி நடக்க ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. ஆனால் கை கட்டி போட்டனால அவங்களால எந்திரிக்க கூட முடியல. அப்படியே விழுந்துட்டுருக்கீங்க கீழே. இப்போ ஒரு பர்சன் தான் அப்படியே வந்து உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. நீங்கள்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டிங்க. பண்ணாதீங்க, யார் நீங்கள், வேணாம் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் எதுவுமே நான் எதுவுமே பண்ண மாட்டேன், ப்ளீஸ் விடுங்க விடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே அலறிட்டுருக்கீங்க. அவங்களுக்கு தான் லைக் நீங்கள் சொல்கிறது கேட்குற மாதிரியே இல்லை. நீங்கள் அப்படியே வந்துட்டு உங்ககிட்ட ஒருத்தன் வந்து உங்களை அப்யூஸ் பண்ணுறான். அதே மாதிரி ஒரு 4-5 டைம் உங்களுக்கு அப்யூஸ் நடக்குது. ஸோ உங்களுக்கு நான் முடியவே இல்லை. உங்களுக்கு செம்ம பெயினாக இருக்குது. நீங்கள் நான் அப்படி லிட்ரலி நான் செத்துடலாமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணிடுது. நீங்கள் நான் செம்மையாக வந்து அழுதுட்டுருக்கீங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா உங்கள் கையை கட்டியிருக்க, கண் கட்டியிருக்க, யாருனே தெரியவே இல்லை. இப்போது கடைசியாக வந்து உங்கள் கண் கட்ட அவுத்து விட்டுறாங்க. எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 ஹவர்ஸ் நடந்திருக்கும். ஸோ இப்போ தான் அவங்க கண்கட்டை அப்படியே அவுக்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் நான் பார்க்குறீங்க. அது வந்து வேறு யாரும் இல்லை, அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவன் நான் சொல்கிறான், இந்த மாதிரி வந்துட்டு நான் உன்னை டார்கெட் பண்ணேன், நீ எனக்கு மட்டும்தான் அப்படி கிடைக்கணும்னு நினச்சேன், ஆனால் நீ தான் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தனை உன் லைஃப்பில் இன்க்ளூட் பண்ணி இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்த, என்னை இப்படி பண்ண வச்சிட்டா. ஸோ நீ என் டார்கெட் முடிஞ்சா அவனை நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவனோட ரியல் ஃபேஸ் இப்போ தான் வெளியே வருது. நீங்கள் நான் என்ன பண்ணி வச்சுருக்க, லவ் பண்ண போனேன் நான். நீ நீ பார்க்க வேண்டிய ஃபோட்டோ வைக்கிறதுக்கு இப்படி அஸ்திங்கமாக நடந்த பவினா அப்படின்ற மாதிரி உங்களால் பேச வார்த்தையே வரல. ஒரு மாதிரி அப்படியே கூணி குறிக்க அப்படி உட்காந்துருக்கீங்க. ஏன்னா உங்கள் உடம்புல எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லை. அப்படியே வந்துட்டு நீங்கள் நான் ப்ளீஸ் ப்ளீஸ் அந்த போர்வையாவது எடுத்து உடம்புல போத்துறியா. ஏய் நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன்டி, நான் மட்டும் இல்லை, உன் முன்னுக்கு நிற்கிறானுங்க பாரு, இத்தனை பேரும் நான் பார்த்தானுங்க. பார்க்கறது மட்டும் இல்லை, பண்ணிட்டோம். புரியுதா அதே மாதிரி ரொம்ப அசிங்கமாக பேசுகிறான். அவங்களுக்குண்ணா அப்படி கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எப்படி பண்ண அப்படின்ற மாதிரி நீங்கள் நான் ஒரு மாதிரி அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. அவனா ஒரு மாதிரி எரிச்சலாக பேசிகிட்டு இருக்கான். அப்படி தான் அவங்க கண் கட்ட அவுத்து விட்டுட்டான்ல. ஸோ திருப்பி நான் அவங்ககிட்ட வரான். வந்துட்டு அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உங்களை அப்யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கன்னா கத்துறீங்க, அப்படியே அரையிறாங்க கன்னத்துலேயே. அப்படி பிளட்டே லீக் ஆகிடுது. அப்படியே வந்துட்டு அவ்வளோ டைம் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸ் உங்களை விடாமல் பண்ணிகிட்டு வந்திருப்பாங்க. அவங்க காலை, உடம்பு எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக சூடு. உங்களுக்குனா வந்துட்டு முடியவே இல்லை, எந்திரிச்சு நடக்கவே முடியல. ஒரு மாதிரி நீங்கள் படுத்து கிடக்குறீங்க. ஸோ உங்களுக்குனா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனிமேல் உயிரே வாழக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் நான் அப்படியே வந்து ஒரு மாதிரி ஹெல்ப்லெஸ்ஸாக படுத்து கிடக்குறீங்க. அவங்க நான் அவங்கள யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அப்படி தூக்கி ஒரு குப்பைத்தொட்டி பக்கத்தில் போட்டிருப்பாங்க. அட்லீஸ்ட் அந்த குப்பைத்தொட்டி பக்கத்தில் போட்டப்பயாச்சும் உங்களை ஒரு மாதிரி வெறும் வந்து கவர் அந்த மாதிரி சுற்றி போட்டிருப்பாங்க. ஸோ அங்கே ஒரு பாட்டிமா தான் அப்படி நடந்து வந்திருப்பாங்க. அவங்க கோலத்தை பார்த்த உடனே அவங்களுக்குலாம் அப்படியே ஆட்டி தூக்கி வாரி போட்டுருது. இப்போ அப்படி தான் அவங்க துணி கையில் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அதை நான் அப்படியே உங்கள் மேலே சுற்றிட்டு அப்படியே உங்களை வந்து கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் நான் ஒரு மாதிரி நடக்க முடியாமல் தான் நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஆக்சுவலி அந்த பாட்டிமாவால் உங்களை தூக்கவே முடியல. அப்படியே உங்களை தூக்கிட்டு வராங்க. வந்தவங்க அப்படியே வந்துட்டு உங்களை வந்துட்டு அவங்க பொண்ணு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களையும் உங்களை ஹெல்ப் பண்ணி கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க.
அப்படியே தான் உங்களுக்கு வந்துட்டு யார் நம்பருமே எதுவுமே ஞாபகம் இல்லை. இப்போது வீணா அப்படியே பேய் மாதிரி உங்களை தேடிட்டு இருக்காரு. ஒரு பக்கத்தில் என்னாச்சு ஏதாச்சும் எதுவுமே தெரியல. நம்ம திருப்பி பண்ணோன்னா அவள் எங்கேயாவது ஓடி போயிட்டாலாம், நம்ம தேடக்கூடாதா அப்படின்ற மாதிரி அவர் மேலே 1000 விஷயம் ஓடிட்டுருக்கு. நீங்கள் இப்போ என்ன நிலைமை இருக்கீங்க அவருக்கு தெரியல, ஆனால் உங்களுக்கு ஏதோ ஆபத்து அப்படின்ற மாதிரி மட்டும் அவருக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ அவர் நான் எல்லா இடத்துலையும் தேடிட்டுருக்காரு. ஸோ அப்படி தான் போகுது. இப்போ வந்துட்டு நீங்கள் அந்த பாட்டிமா வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் ஹவர்ஸ் தான் ஆயிருக்கும். உங்களுக்குன்னா அப்படி தெரியுது. இப்போ நீங்கள் தான் அப்படியே எந்திரிக்கிறீங்க. எங்கே திருப்பி அவனுக்கிட்ட வந்துட்டு பாட்டிமா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி பயந்துட்டுருக்கீங்க. அந்த பாட்டிமா தான் போகிறாங்க. ஓகேம்மா பயப்படாத உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ அவங்கண்ணா அம்மா இதை நீ வெளியே சொல்ல போறியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. எனக்கு பயமாக இருக்கு, நான் வெளியே சொல்லு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி பயந்து சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா ஒரு பக்கம் ஒரு மாதிரி பயந்துட்டு தேடிட்டு இருக்காரு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணிலாம் கேட்டுட்ருக்காரு. இப்போ உங்கள் அப்பாவுக்கு நான் பயமாயிடுது. இப்போ வீ மேலே தான் சந்தேகம் வருது. ஸோ வீணா கடைசியாக எதுவுமே பண்ண முடியாமல் அவங்க அப்பா கிட்டே போயிருப்பாரு. எனக்கு அணுக்கு அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு. நீ இதனடா என் பொண்ணை எதாவது பண்ணிட்ட, உனக்கு கிடைக்கலன்னு எதாவது பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி சட்டை பிடிச்சி விளக்கிட்டு இருக்காரு. வீணா அவங்க அப்பா கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிடுறாரு. அங்கிள் நான் சத்தியமாக எதுவுமே பண்ணலாங்க, எனக்கு பயமாக இருக்குங்க, எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்ற மாதிரி வீணா செம்மையாக அழுகிறாரு. உங்கள் அப்பா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி அழுது பார்க்குறாரு. ஸோ அவருக்கே ரொம்ப கஷ்டமாயிடுது. உங்கள் அப்பா திருப்பி வந்து பேக்கப் பண்ணுறாரு. இல்லைப்பா எனக்கு ஒன்றும் ஆகாது, நீ எப்படி அழுதுட்ருக்க, நான் தான் அவளை இந்த மாதிரி பண்ணிட்டேன் அங்கிள், நான் அந்த மாதிரி பண்ணல, நான் அவன் அங்கேயே இருந்திருப்பாள், அவங்க பத்திரமா இருந்திருப்பாள் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வீக்குனா உங்கள் பாய் ஃப்ரெண்டோட தாட் வருது. இப்போ அவர் அப்படியே வந்து உங்கள் பாய் ஃப்ரெண்டை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டுருக்காரு. டக்குன்னு வந்துட்டு அவனை அடித்து போட்டு வயன் எங்கே வச்சுருக்க அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே அவனா வந்துட்டு உண்மையாக சொல்லிடுறான். அந்த மாதிரி நாங்கள் வந்து வயனை வந்து இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்ற மாதிரி. வயனை வந்து இந்த மாதிரி பக்கத்தில் தான் விட்டுட்டோம், ஆக்சுவலி என்ன பண்ணால் அது எதுவுமே சொல்லவே இல்லை, வயனை கடத்தினேன் திருப்பி விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பான். ஸோ அவர்னா நீ வயனை உயிரோடு விட்டுட்டால நான் விட்டுறேன், தெய்வ சதிக்கு கண் முன்னாடியே வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று வயனுக்கு யாரையும் கொல்றதோ இந்த மாதிரி அடிக்கிறதோ பிடிக்காது, அதனால நீ இப்போ அப்படின்னு நம்ம சொல்லிட்டா. அவனா அப்படியே விடுறாரு. அவனா தப்பிச்சோட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓடி போயிடுறான். இப்போ அப்படியே தான் அவன் சொன்ன இடத்துக்கிட்ட வராரு. அங்கே ஒரு மாதிரி பிளட் ஸ்டெயினாக கிடக்கு ஒரு கவரு, அதுவும் உங்களை சுற்றிருப்பான் இல்லையா, அந்த கவர் வந்து அப்படியே பிளட் ஸ்டெயினாக கிடக்குது. ஆனால் பார்க்குறாரு, அவருக்குலாம் பயமாயிடுது. இப்படி தான் பக்கத்தில் ஒரு மாதிரி தேடிட்டு இருக்காரு. இப்போ அந்த பாட்டிமா தான் நீங்கள் இருந்த இடத்துல ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி எடுக்க வந்திருப்பாங்க. அந்த பாட்டிமா கிட்ட தான் கேட்குறாரு, பாட்டிமா இங்கே ஏதாவது பொண்ணு அந்த மாதிரி அப்படின்னு. இப்போ அவங்க ஃபஸ்ட்டு பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு வீடு அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு, ஏன்னா அவர் லுக்கே அப்படி தான் இருக்கும் ஒரு மாதிரி. அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை பாட்டிமா இந்த மாதிரி நான் அந்த பொண்ணை தேடி தான் விசாரிச்சு தான் வந்தேன், நான் அந்த பொண்ணை எதுவும் பண்ண மாட்டேன் பாட்டிமா, நான் அந்த பண்ண பர்சனும் கிடையாது பாட்டிமா அப்படின்னு போய் சொல்கிறாரு. அந்த பாட்டிமா தான் அப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி பயந்துகிட்டே உட்காந்துருக்கீங்க. ஆக்சுவலி அந்த பாட்டிமாவோட பொண்ணு தான் அப்படியே வந்து உங்ககிட்ட உட்காந்துருக்காங்க. நீங்கள் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படியே மாதிரி அவங்கக்கிட்டே பயந்துட்டுருக்கீங்க. இப்போ அவங்கண்ணா ஏம்மா நான் ஒன்றும் பண்ண மாட்டேம்மா, ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ சேஃபாக நல்லா இருக்க புரியுதா, பயப்படாத அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்கள ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. வீதா அப்படியே என்ட்ரி ஆகுறாரு. என்ட்ரி ஆன மனுஷன் அப்படியே அந்த கதவை தான் நேராக திறக்கிறாரு. நீங்கண்ணா வீயை பார்த்து பயந்துட்டுருக்கீங்க. வீணா இப்போ என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வராரு. நீங்கண்ணா அவரை பார்த்து பயந்துட்டுருக்கீங்க. கிட்ட வரேன் பண்ணாதீங்க அப்படின்னு பண்ணி அலற ஆரம்பிச்சிட்டீங்க. அலறிட்டு அப்படியே ஃபெயிண்ட் ஆகுறீங்க. அவர்னா அப்படியே வந்து உங்களை தாங்குறாரு. இப்போ அந்த பாட்டி மேலே பார்க்குறாங்க, அவங்களுக்கு தெரியுது உங்களை எதுவுமே பண்ண மாட்டார். லைக் அவர் ரொம்ப பாசமாக பார்த்துட்ருக்காரு. லைக் அவர் கண்ணிலேருந்து அப்படி டியர்ஸ் வருது. நான் பார்த்துக்கிறேன் பாட்டிமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு. அவர்னா அப்படி பார்க்குறாரு. கை ஃபுல்லாக காயும், கால் ஃபுல்லாக காயும். லைக் அவங்க லிட்ரலி உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவருக்குலாம் தெரியுது, அவருக்கு செம்ம வெறியாகுது. அப்படியே வந்துட்டு உங்களை வந்துட்டு கைத்தாங்களா அப்படி கூட்டிகிட்டு போகிறாரு. பாட்டிமா ரொம்ப தேங்க்யூ பாட்டிமா, நீங்கள் நல்லா இருக்கணும் பாட்டிமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு அவரோட வீட்டுக்கு தான் போகிறாரு. ஏன்னா உங்கள் அப்பா கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க, அப்பா சத்தியமாக உடஞ்சி போயிடுவார். ஸோ அதனால் அவரோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்பா கிட்ட சொல்கிறாரு, வயன் என் கூட தான் இருக்கான், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு மாதிரி உங்கள் அப்பா கிட்ட சொல்கிறாரு. நான் வந்து பார்க்கட்டாப்பா அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா கேட்கவும் அவர் இல்லை அங்கிள், அவள் கொஞ்சம் டயர்டாக இருக்கா, அவளே வந்து வருவா, நாங்கள் ஒரு 2 days வெளியே போய்ட்டு வரலான்னு நினைக்கிறோம், நாங்கள் கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்பா சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ உங்கள் அப்பா அவையே நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்போ அப்படியே தான் கொஞ்சம் நேரம் போயிருக்கோம். நீங்கள் தான் எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்சு வீடியோ பார்த்தோன்னே அலற ஆரம்பிச்சிடுறீங்க. வீணா ப்ளீஸ் அலறாதா ஓகேவா, நான் புரியுதா, நான் உன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உங்கள் கை பிடிக்கிறாரு. இன்னொரு மாதிரி பயமாக இருக்குது. கை அப்படியே ஷிவராக இருந்தா பார்க்குறாரு. பயப்படாத, அங்கே பாரு
எனக்கு என்னாச்சு கேட்டு சொல்லுவேன் ப்ளீஸ். அப்படியே சொல்லிட்டேன். ஒரு குரலெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி மாறுது. ஒரு வீக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம அழுகையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே கேட்குறாரு உங்ககிட்ட. நீங்கள் நான் எல்லாத்தையுமே சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறீங்க அவர்கிட்ட. அவரால் பாதிக்கு மேலே கேட்கவே முடியல. எனக்கு காது பற்றிட்டு சொல்ல 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 அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக அக் பண்ணிக்கிறாரு. உடம்புல உள்ள காலெல்லாம் பார்க்குறாரு. அவருக்கு ஃபீல் ஆகுது. அப்படி வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. நான் அடித்தாங்க அப்படின்னு மாதிரி நீங்கள் நான் அப்படி வந்துட்டு ஒரு மாதிரி தேம்பிட்டுருக்கீங்க. அவருக்குலாம் முடியவே இல்லை. அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு டேரெக்டாக உங்கள் நெத்தியில் தான் கிஸ் பண்ணுறாரு. இங்கே பாரு உனக்கு என்ன நடந்துச்சோ எல்லாத்தையுமே மறந்துடுவேன். உனக்கு இருக்கேன்டி. எங்கள் பாரு எனக்கு இது உடம்பு எதுவுமே எனக்கு தேவையில்ல ஓயன். புரியுதா? எனக்கு நீ மட்டும் போதும். உனக்கு இது பண்ணியிருக்காங்க அது படி எல்லாத்தையும் மறந்துட புரியுதா? இங்கே பாரு நான் மட்டும்தான் உனக்கு புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கூட உனக்கு வேண்டாம் டிசர்வே கிடையாது உனக்கு அதே மாதிரி நீங்களாம் தேம்பிட்டுருக்கீங்க. வாயை உடைச்சிட வேண்டி பேசுகிறவன் எனக்கு மாதிரி தைரியமாக பேசுகிறவன் எனக்கு தாண்டி பிடிக்கும். எங்கடி போனால் அந்த எங்கடி போனா பாரு இதில் உன் தப்பு எதுவுமே இல்லை. அவனுக்கு ஒன்று ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களே கில்ட்டாக இல்லாமல் அப்படி சந்தோஷமாக சுற்றும் போது ஏன்டி இப்படி ஒடுங்கி கிடக்கிற ரூம்களே அதெல்லாம் வேண்டாம். எப்போ எனக்கு பழைய மாதிரி வரணும். இந்த காலேஜ் போய்ட்டு அப்படி துருன்னு என்கிட்ட அப்படி சீண்டி பேசிட்டு போல அந்த வயன் வரணும்டி. அந்த வயன் திருப்பி வரணும்டி. இது மாதிரி இருக்காதுடி வயன் பார்க்க முடியலடி ப்ளீஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கண்ணா இப்போ அப்படியே தான் அவர் உங்களை வந்துட்டு ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிட்டு இருக்காரு. உங்களால் முடியவே இல்லை. வேணாம் உனக்கு நல்ல வாய் உடச்சிருவேன்டி. உன்னை தவிர வேறு எப்படியாவது நான் பார்க்க சொன்னேன் வாய் சத்தியமாக உடச்சிருவேன். எனக்கு வேணும் என் ப்ளீஸ் வேன். இங்கே பாரு இந்த லவ் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீ எனக்கு வேணும் வேண்டி எல்லாமே இருக்க முடியாதுடி. இருக்க முடியாதுடி. புரியுதாடி உனக்கு? புரியுதா? அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அப்படிங்களா? ஏன் இப்படி பண்ணுற? இங்கே பாரு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல நான் உனக்கு டிசர்வ் இல்லை ப்ளீஸ் நான் விடவே. நான் எப்படி இருக்க பார்த்தல மொத்தமாக நான் செதஞ்சிட்டவே. இங்கே இருக்கிறது உசுறு மட்டும்தான். அது கூட இருக்குன்னு கூட தெரியலவே. எங்கள் அப்பா கண்மனுக்கு இப்படி போய் நான் சீரழிச்சு நிற்கணுமான்னு எனக்கு இருக்கவே அப்படின்னு மாதிரி நீங்களாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அவருக்குனா நீங்கள் இப்படி பேசவே இது பண்ணவே முடியல. நீங்கள் இப்படி பேசுகிறத கண்ட்ரோல் கூட பண்ண மாட்டேறீங்க. அவர்னா டக்குன்னு வந்து அவங்களை கிஸ் பண்ணுறாரு. நீங்களா என்ன பண்ணுறேன்? பாரு இது எல்லாத்தையுமே நீ மறந்துடு. புரியுதா? இது விருப்பம் இல்லாமல் நடந்திருக்கு. இது நீ விருப்பப்பட்டு பண்ணியிருந்தா கூட ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம். ஆனால் இது உன் விருப்பமே இல்லாமல் நடந்திருக்கு. உனக்கு பிடிக்காம உன்னை தொட்டுருக்கானுங்க. அவனுங்க தான் சீல் பண்ணுவேன். அவனுங்க தான் சாகணும். நீ கிடையாது. உனக்கு புரியுதா? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு நம்ம கேட்குறாரு. நீங்கண்ணா அது எப்படி ஏன்டா நான் இவ்வளோ லவ் பண்ணுறேன் நீ? எனக்கு பிடிக்கும். எனக்கு உனக்கு பிடிக்கும். அவ்வளோ பைத்தியமாக பிடிக்கும். உனக்கு ஏன் எனக்கு பிடிக்கும். உன்னை பிடிக்கும். நீங்கள் என்கிட்ட கேட்டு நான் வச்சுக்கோயேன். எனக்கு பதில் சொல்ல தெரியல. ஆனால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இப்போ இல்லை சின்ன வயசுலேருந்தே. உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம ஒரு இதில் மீட் பண்ணியிருக்கோம். எதுலன்னு கேட்குறியா? இந்த மாதிரி உங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவும் ஹாஸ்பிட்டலில், அதாவது நீயும் நானும் சேம் டேட்டில் தான் பிறந்திருக்கோம். உனக்கு இப்போ பர்த்டே தெரியுமான்னு தெரியாது. ஆனால் நீ என் பர்த்டே டைம் தான் பிறந்திருக்க. ஆக்சுவலி நம்ம ரெண்டு பேருக்கும் வந்து சின்ன வயசில் செக்கப்புக்காக வந்திருக்காங்க. அப்போது நான் வந்து ஒன்று பார்த்துருக்கேன். குட்டி வயசாக இருக்கும்போது நான் அப்படி ஒரு மாதிரி ரெட்டு கொண்டை போட்டுட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். எனக்கு அப்போலேருந்து ஒன்று பிடிக்கும். எங்கள் அம்மா கூட நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரதே ஒன்று பார்க்குறதுக்காக மட்டும்தான். கரெக்டாக நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே நாள் செக்கப் வரும். அந்த 2 இயர்ஸ் நான் அவனை பார்த்துட்டே இருந்தேன். அந்த 2 இயர்ஸுமே நீ என்கிட்ட ரொம்ப அழகாக பிஹேவ் பண்ணுவான். உனக்கு என்ன கொடுத்தாலுமே அப்படி எடுத்து வந்து எனக்கு கொடுப்பேன். அந்த மந்த்லி செக்கப்புக்காக நான் ஏன் தெரியுமா வருவேன்? அதை பார்க்குறதுக்காக மட்டும்தான் வருவேன். எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுனா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சொல்லிட்டுருப்பாங்க, உன்ன மாதிரி ஒரு பெண் குழந்தை அவங்களுக்கு வேணும்னு. ஆனால் அந்த பெண் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க. எங்கள் அம்மா கூட இல்லடி. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு நான் அவர்கிட்ட ஞாபகம் வருது. நீங்களும் உங்கள் அம்மா கூட போயிட்டு இருந்திருப்பீங்க அப்படியே செக்கப்புக்கு. பட் உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அப்பாவுக்கு டிவோர்ஸ் ஆகிற முன்னாடி நீங்கள் உங்கள் அம்மா கூட செம்ம க்ளோஸு. ஸோ நீங்களும் சின்ன வயசில் இருக்கும்போது நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்குலாம் ஞாபகம் இருந்திருக்காரு. நீங்கள் வீக்கு ஒரு செல்ல பேர் வச்சுருப்பீங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பியர். ஸோ நீங்கள் வந்துட்டு பியர்னு தான் கூப்பிடுவீங்க. அவர் தான் உங்களை சிப்மங்க் அப்படின்னு கூப்பிடுவாரு. ஸோ
நீங்கள் நான் வந்து வியை வந்துட்டு வியர்னு தான் கூப்பிட்டுருப்பீங்க எப்பயுமே. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வருது அப்படியே வந்துட்டு. யார் இப்படி மாதிரி கூப்பிட்றீங்க? அவருக்கு நம்மளே டீயர்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுது. அப்படியே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரா? ஆமாடி உண்மையாக தாண்டி உண்மையாக தாண்டி சரி உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமா சர்ப்ரைஸாக சொல்லலாம்னு நினச்சிட்டி. இப்படி ஆகிடுச்சிடி வேன். ப்ளீஸ் வேன் என் விட்டு போகாதடி. இது பதிலாக நீ பேசக்கூடாது புரியுதா? எனக்கு கஷ்டமாக இருக்கு வேன். எனக்கு எவனை பிடிக்கும் எதுக்கு பிடிக்கும்லாம் தெரியாது. சின்ன வயசில் எதார்த்தமாக மீட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இவர் எந்த காண்டுக்குமே நமக்குள்ளால கஷ்டப்பட்டு உன்னை தேடி கண்டுபிடிச்சி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் வேன். இப்போ பாருடி என் லைஃப்பில் என்ன நடந்துச்சு உன் லைஃப்பில் என்ன நடந்துச்சு அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை வேன். இங்கே பாரு உனக்கு நீ எனக்கு தான் அவ்வளோதான் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. அப்படின்னா வேணாம் வி வேண்டாம். நீ எவ்வளோ லவ் பண்ணியிருக்க சின்ன வயசில் நடந்த ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ நாள் எனக்கு பிடிச்சி நீ லவ் பண்ணிட்டு இருந்திருக்க வி. ஆனால் நான் அப்படி இல்லைடா. எவனையோ ஒருத்தனை நம்பி போய் இப்போது அதுக்காக பலனை அனுபவிச்சிட்ருக்கேன் வி. அவர்னா வந்துட்டு உங்களை அப்படியே வந்து டைட்டாக பண்ணுறாரு. இங்கே பாரு எனக்கு மட்டும்தான் அப்படியே சொல்லிட்டு அப்போ அப்படியே உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்களும் நான் ஒரு மாதிரி உங்களுக்கும் பெயினாக இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே இந்த வியை விட்டுருப்பீங்க. அவர்னா உங்களை லிட்ரலி ஒரு மாதிரி எந்த இடத்துலலாம் உங்களுக்கு அடி இருக்கும் அந்த இடத்துல எல்லாத்துக்குமே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு ஃபைனலி அது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. நீங்களும் வந்துட்டு அப்படியே வியை வந்து கிஸ் பேக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உடம்புலாம் செம்மையாக வலிக்குது. இப்போ அவர்னா அப்படியே வந்து பார்க்குறாரு. உங்களோட ப்ரைவேட் பார்ட் எல்லாமே ஒரு மாதிரி வந்துட்டு அப்படியே வந்து செம்ம ரத்தமாக ஒரு மாதிரி ஆகிருக்கு. நீங்கள் நான் பிடிப்பாக இருக்குது வி ரொம்ப சொல்கிறீங்க. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை புரியுதா? பாரு இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் டைம் புரியுதா? நான் தான் உன்னோட ஃபர்ஸ்ட்டு. அதெல்லாம் நீ நினச்சி கூட பார்க்காத. உன் கூட நான் விருப்பப்பட்டு இருக்கேன் புரியுதா? இங்கே பாரு கண்டு பாரு கூட நான் விருப்பம் இல்லாமல் இருக்கேனா? உனக்கு இதில் விருப்பம் இல்லாமல் இருக்குமா அப்படின்னு மாதிரி உங்கள் கண்ணை பார்த்து கேட்குறாரு. உங்களுக்குன்னு அப்படி சொல்லவே தோணலை. ஏன்னா அவனுங்களாம் ஒரு மாதிரி காட்டு மிரண்டித்தனமாக பண்ணியிருப்பானுங்க. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்குறாரு. பிஃபோர் என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்குறாரு. நீங்கண்ணா வி இதை நான் ரொம்ப லேட்டாக சொல்கிறேன் வி. ஐ லவ் யூ வி அப்படின்னு சொல்கிறீங்க. வரணா இந்த வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லா காத்துட்டு இருந்தவன் வலிக்குமா அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. கண்டிப்பாக வலிக்காது. வலிக்க போட மாட்டேன். வலிச்சது நான் சொல்கிறேன் மெதுவாக பண்ணுறேன் அப்படின்ற சொல்கிறாரு. நீங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவர்னான்ட்டு அப்படியே மெதுவாக வந்து அவளுக்கு வராரு. ஸோ மெதுவாக வந்து பண்ணுறாரு. உங்களுக்கு நான் வலிக்குது ஏன்னா வே அப்படின்னு சொல்லும்போது அவர் நான் ஸ்டாப் ஆகிடுறாரு. எனவே என்ன வலிக்குதா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கண்ணா அப்படியே திருப்பி சொல்கிறீங்க. அவர் நம்ம மெதுவாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு வலிக்காத மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப நாள் நமக்கு காயமாக இருக்குது. அதெல்லாம் அவர் பார்க்குறாரு. அவர் கண்ணிலேருந்து டீயர்ஸை கொட்டிகிட்டே இருக்கு. பார்த்தா அப்படியே மெதுவாக பண்ணிட்டு வந்துட்டு உங்ககிட்ட வராரு. அவங்களோட ப்ரெஸ்ட்டு எல்லாத்தையுமே பிடிச்சி அப்படியே பார்க்குறாரு. அதெல்லாம் வந்து ரொம்ப பல்தனமாக அச்சா இருக்குது. அவர் நான் ஒரு மாதிரி மெதுவாக இது பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கு நான் ஒரு மாதிரி ஹீலிங்காக இருக்குது. இப்போ வந்து வந்து சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்காரு. பாரு இது எல்லாமே உனக்கு நியூ ஃபீலிங் புரியுதா? இது எல்லாத்தையுமே நான் அழிச்சிட்றேன் ஓகேவா? இப்போ பாரு இதெல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ நான் பண்ணுறது மட்டும்தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் புரியுதா? நான் ஃபஸ்ட்டு புரியுதா? இதை மைண்டை நல்லா நிற்க வச்சுக்குவேன். இங்கே பாரு நான் தான் உன்னோட ஃபஸ்ட்டு. நீ மட்டும்தான் உன்னோட ஃபஸ்ட்டு புரியுதடி புரியுதா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டேன். அவனோட மாதிரி எமோஷ்னலாக அந்த செஷன் போகுது. ரொம்ப வந்துட்டு மெதுவாக ஸ்லோவாக ஒரு மாதிரி ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. லைக் உங்கள் மேலே இருக்கிற எல்லா லவ்வுமே அங்கே காமிக்கிறாரு. உங்களுக்கு நான் அப்படியே கண்ணிலேருந்து டீயர்ஸாக வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு பையனை தான் நம்ம மிஸ் பண்ண பார்த்தோம். அதில் வந்து இப்படி நம்மளுக்கு நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்குலாம் ரொம்ப கில்ட் ஆகிடுது. நீங்கள் நான் கஷ்டப்படுத்திட்டு அதான் சொல்லிட்டு இருக்கீங்க பாருண்ணா. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி ஒன்றும் இல்லை விடு விடு பண்ணி கஷ்டப்படாது எனக்கு கஷ்டமாக இருக்குடி அழுகாத ப்ளீஸ் அழுகாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா ப்ளீஸ் அப்படியே வைப் பண்ணிட்டுருக்காரு. இப்போ நீங்கண்ணா நான் ரொம்ப தப்பு பண்ணுறேன்ல ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணுறல அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அதெல்லாம் விடுன்னு சொன்னேன். இந்த மாதிரி கஷ்டப்படாத ப்ளீஸ் கஷ்டமே படாத அப்படின்ற மாதிரி அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அப்படி தான் அந்த செஷன் வந்து ரொம்ப எமோஷ்னலாக முடியுது. ஸோ அப்படியே வந்துட்டு உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துறாரு. அப்படியே உங்களை டைட்டாக பண்ணிக்கிறாரா? நீங்கண்ணா நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவரை டைட் ஆஃப் பண்ணுறீங்க. ஃபயன் இந்த செஷனில் இதாக நான் கஷ்டப்படுத்திட்டேன்னா இதுவுமே கேட்குறாரு. நீங்கள் அப்படி டைட் ஆஃப் பண்ணிட்டா எல்லாமே எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறவே. ஆனால் நான் உன்னோட முதல்ல அப்படின்னு சொல்லும் போதே அவர் நான் அப்படியே உங்கள் வாயில் வந்து கிஸ் பண்ணுறாரா? நீனா இங்கே பாரு இதுதான் உன்னோட முதல்ல நான் சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஒரு கனவு ஓகேவா? கனவு கூட கிடையாது.
அதெல்லாம் வந்துட்டு ஒரு அசிங்கமான விஷயம். அதெல்லாம் நீ மறந்து போயிடு. சரியா? இங்கே பாரு, நான் உனக்கு, நீ எனக்கு, அவ்வளோதான். நம்ம லைஃப் கூட எவனும் கிடையாது. உனக்கு அந்த நினைவுலாம் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அந்த மாதிரி கேட்குறாரு. நீங்கண்ணா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அவர்ண்ணா, இங்கே நடந்தது எதுவுமே உங்கள் அப்பாவுக்கு தெரிய வேணாம், புரியுதா? உனக்கு இது மாதிரி நடந்தது, அது எதுவுமே உங்கள் அப்பாவுக்கு தெரிய வேணாம். நான் உங்கள் அப்பாக்கிட்ட பேசிட்டேன். உங்கள் அப்பா என்னையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. நானும் நீ லவ் பண்ணுறேன்னு சொன்னால் அதையும் அக்செப்ட் பண்ணிப்பாரு, புரியுதா? நம்ம 2 பேருக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். என் ஒய்ஃபாக மாறுவேன், என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிங்களா, இந்த மாதிரி ஒரு பொண்ணை நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. இங்கே பாரு, ஏய், நான் லவ்வராக பார்க்கலடி, பொண்டாட்டியாக பார்த்துட்ருக்கேன். பொண்டாட்டியாக பார்க்குறவங்கள கல்யாணம் தான் பண்ண முடியும். வச்சுட்டு இது பண்ணுறதுக்கு நீ ஒன்றும் சைட் பிக்கப் இல்லை பையன், புரியுதா? நீ ஒன்றும் ஸ்டெப்னி கிடையாது. ஒன்று இல்லைனா இன்னொன்று மாற்றிக்கிறதுக்கு. நீ வந்து என்னோடய ஒய்ஃப் நீ மட்டும்தான். உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நீங்கண்ணா, இந்த லவ்வுக்கெலாம் டிசர்வ் நீ மட்டும்தான் டிசர்வ், புரியுதா? இந்த லவ்வுக்கு உன்னை தவிர வேறு எவ்வளோ டிசர்வ் கிடையாது. இந்த லவ்வுக்கு நீ மட்டும்தான் டிசர்வ் பையன் அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. இப்போ நீங்கண்ணா, எப்படி பண்ணுற? இன்னைக்கு என்கிட்ட ஃபுல் லவ் பண்ணுற, ஏன்னா எனக்கு உன்னை பிடிக்கும் வயன், உன்னை ரொம்ப பிடிக்கும். ஏன் எதுக்குன்னு கேட்காத, எனக்கு தெரியாது. ஆனால் நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயமுமே எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வயன் இருக்கும். ஆனால் நீ நான் வெறுக்கிறேன்னு சொல்லும் போது தாண்டி அப்படி ஈட்டி எடுத்து பாய்ச்ச மாதிரி இருக்கும் அப்படி சொல்கிறாரு. நீங்கண்ணா மன்னிச்சிருவேன், இனிமேல் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் அந்தமாதிரி சொல்கிறீங்க. இப்போ அப்படியே தான் ஒரு 2 months போகுது. இந்த 2 months கழிச்சு உங்களுக்கும் வீக்குண்ணா அப்படியே வந்து கல்யாணம் ஆகுது. இப்போ கல்யாணம் ஆகி அவர்ண்ணா உங்களை ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த வீடுண்ணா ஒரு மாதிரி இருட்டாகவே இருக்குது. உங்களுக்குண்ணா என்னவே பண்ண போகிறா அப்படின்னு கேட்குறீங்க. அவர்ண்ணா அப்படியே வந்து அந்த வீட்டோட கர்டன்ஸை ஓப்பன் பண்ணுறாரு. அப்படியே வந்து அங்கே அந்த கண்ணாடிக்குள்ளே 6 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ நீங்கன்னா பார்க்குறீங்க, யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களை ரேப் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே தான். ஸோ உங்களுக்குண்ணா இவங்க அதே மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க. இப்போ அவர்ண்ணா, ஆமாம் வயன், இது அவனுங்களே தான், அவனுங்க உயிரோடு இருக்கக்கூடாது வயன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கண்ணா என்ன பண்ண போகிற? அவங்களை கொல்ல போகிறேன் ஆனால் இது வெளியே தெரிய வந்துச்சுன்னா இவளுக்கு போயிருப்பவி. ஏய் வயன், இதெல்லாம் தெரிய வராதுடி, புரியுதா? இங்கே பாரு, ஒரு பொண்ணோட லைஃப்பை இன்றைக்கி உன் லைஃப்பை அழிச்சானுங்க வயன், இன்னைக்கு எத்தனை பேர் லைஃப் அழிச்சிருக்காங்க உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் நான் தெரியாதுன்றீங்க. இப்போ அவர் நான் ஒரு வீடியோ எடுத்தவங்க கிட்ட காமிக்கிறாரு. ஸோ அந்த வீடியோ நான் நிறைய பொண்ணுங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எங்கள் லைஃப் அழிஞ்சு போச்சு, எங்கள் லைஃப் வந்துட்டு இப்படி பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கானுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. வீடியோஸ்லாம் எடுத்து வச்சு மிரட்டிகிட்ருக்கானுங்க அப்படின்ற மாதிரி. நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்க, உங்களுக்கு நான் செம்ம ஆத்திரமாயிருது. இப்போ வீணா வயன், இப்போ நீ தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்கள் கையில் ஒரு கன்னுமே கொடுக்குறாரு. நீங்கண்ணா அப்படியே யோசிக்கவே இல்லை, பட்டுடா 6 புல்லட்டை அப்படியே நெஞ்சில் பாய்ச்சிறீங்க. எல்லாருக்குமே ஒரே செகண்டில் உயிர் போயிடுது. நீங்கண்ணா நான் சந்தோஷமாக இருக்கலவே, இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கவே அப்படின்னு சொல்கிறீங்க. வயன், இங்கே பாரு, உனக்கு நடந்த சம்பவம், அதுக்கப்புறம் அந்த சம்பவத்துக்கு காரணமான 6 பேர், அவங்களும் இப்போ இல்லை வயன். அதனால் இந்த சம்பவத்தினையும் மறக்கணும், புரியுதா? இப்படி ஒன்று லைஃப்பில் நடக்கவே இல்லை. இவங்க 6 பேருமே ஜஸ்ட் ஒரு கெட்ட கடவுள் நினச்சி மறந்துடுவோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இப்போ அவர் தான் அப்படியே வந்து அந்த வீட்லேயே அந்த 4 பேரையுமே அப்படியே வச்சு எரிச்சிட்றாரு. ஸோ அந்த வீடும் சேர்ந்து எரியுது. நீங்கன்னா அதை பார்க்குறீங்க, அந்த நெருப்புலேயே உங்களோட மொத்த கஷ்டமும் அப்படி இறங்குன மாதிரி ஆகிடுது. இப்போ நீங்கள் தான் அப்படி வீயோட ஹேண்ட்ஸை கோத்துட்டு அப்படி வந்துட்டு அந்த வீட்டை பார்த்த மாதிரியே நடந்து போயிட்டுருங்க. ஸோ இதெல்லாம் ஸ்டோரி எண்ட் ஆகுது. டாடா, ஐ லவ் யூ.